வணக்கம். கதைப்போம் சிரிப்போம். ஒரு வைத்தியரும் அவரோட மனைவியும் காட்டுல ரொம்ப நாளா எதையோ தேடிட்டு இருந்தாங்க. கணவர் என்ன தேடுறாருன்னு மனைவிக்கு தெரியாது. வைத்தியரும் சொன்னதில்ல. மனைவியோட வேலை அலைஞ்சு திரிஞ்சு வர கணவருக்கு உணவு சமைச்சு பரிமாறுறது, கை கால்களை பிடிச்சு விடுறது, இது மாதிரி பணிவிடைகள் தான். இப்படியே பல வருஷம் ஓடிச்சு. 2 பேருக்குமே வயசாயிடுச்சு. ஆனாலும் வைத்தியர் தேடுறதை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் வைத்தியர் வழக்கம் போல காட்டுக்குள்ள அலைஞ்சு தெரிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அங்க அவரோட மனைவியை காணோம். அதுக்கு பதிலா அங்க ஒரு இளம் பெண் ஒருத்தி நின்றுட்டு இருந்தா. வைத்தியரை பார்த்ததும் சாஷ்டாங்கமா அவரோட காலில் விழுந்தா. வைத்தியருக்கு ஒண்ணுமே புரியல. யாருமா நீ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் தாங்க உங்க மனைவி அப்படின்னு சொன்னாலாம். வைத்தியருக்கு ரொம்பவே குழப்பம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, மனைவி நடந்ததை சொல்ல, இதாங்க நடந்துச்சு. உங்களுக்காக கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன்னா காய்ச்சின கூழை கலக்கிற கரண்டி உடஞ்சு போயிடுச்சு. அதனால அங்க கடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன். கூழ் மொத்தமும் கருப்பாயிடுச்சு. அந்த கூழை இறக்கி வச்சுட்டு வேற கூழ் காய்ச்சினேன். நீங்க வர தாமதமானதும் கருகி கிடந்த கூழை நானே குடிச்சிட்டேன். குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய முதுமை போய் இப்படி இளம் பெண்ணா ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த மனைவி. வைத்தியர் பதறி அடிச்சு போய், எங்க அந்த குச்சி, இதைத்தானே நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மனைவி சொன்னாலாம், அதைத்தான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடுப்புல வச்சு எரிச்சிட்டேனே அப்படின்னு. வைத்தியர் இப்போ நெஞ்சடைச்சு மயங்கி விழுந்துட்டாராம். இதுக்குதான் மனைவிக்கு தெரியாம எதுவுமே செய்யக்கூடாது.